இப்போ ஹோம் லோனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரிவேலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் 9%. இப்போ 9%னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஹோம் லோன் போறீங்கன்னு வச்சுங்களேன். 50 லட்ச ரூபாய்க்கு ஹோம் லோன் போனீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு, விச் மீன்ஸ் 240 மந்த்ஸுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 50 லட்ச ரூபாய்க்கு ரஃப்லி அபவுட் 45,000 rupees நீங்கள் வந்து மந்த் ஆன் மந்த் பே பண்ணும். அது என்ன வரும்னா, இந்த 50 லட்ச ரூபாய்க்கு இன்னொரு 50 லட்ச ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும். கரெக்டா? ஸோ யார் யாரெல்லாம் லோன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க கண்ணில் படக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து என்னன்னா, நான் 50 லட்ச ரூபா லோன் வாங்குறேன், அதுக்கு வந்து 50 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நாள்ல பே பண்றீங்க? 20 வருஷம். இன்னைக்கே உங்களால ஒரு 50,000 ரூபாய் கட்ட முடியும் அப்படின்னா, இதே 50,000 ரூபாய் 45,000 ரூபாய் இஎம்ஐ தான் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் வரையும் கட்டுறீங்க. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. அதை முதல்ல ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அது வந்து பேயிங் டபுள் த அமௌண்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் பார்ட் மட்டுமே இன்னொரு பார்ட் இருக்கிறதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பெரிய அமௌண்ட்டே கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஹவுசிங் லோன் எடுக்கும்போது 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இது வந்து நிறைய பேர் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்கிற இந்த கருத்துக்கு நிறைய திட்டுறவங்க தான் இருப்பாங்க. பட் திஸ் இஸ் த ப்ராக்டிக்கல் சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு ஹோம் லோன் வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, எவ்வளவு மினிமம் அமௌண்ட்டு நம்ம பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 50 லட்ச ரூபா வீடு அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் 20%, 10 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும், 40 லட்ச ரூபா வரையும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பார்த்தோம், முதல்லையே டபுள் த ரேட் நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ் எங்கேயாவது இருந்ததுன்னா அங்கே வாங்குறது, அப்புறம் அப்பாட்ட மேரேஜ் ஆயிருந்தாங்கன்னா அவங்க இன்லாஸ்ட்டை, இந்த மாதிரி எல்லாமே எடுத்து இந்த 10க்கு பதிலாக ஒரு 15ஓ 20ஓ போட்டுட்டு இஎம்ஐயை வந்து கம்மியாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது தப்பு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து எவ்வளவு மினிமமோ அது மட்டும்தான் கட்டணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து 20 வருஷம் லோன் எடுத்துட்டு அதை வந்து அப்பப்போ பைசா வரும்போதெல்லாம் எடுத்து அடைச்சிட்டு அதை 10 வருஷத்தில் முடிக்கிறது, அது அடுத்த தப்பு. 3rd வந்து என்ன அப்படின்னா, அந்த ஹோம் லோனில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் யூ ஆர் 25-30 இயர்ஸ் ஓல்டுனா நீங்கள் 30 வருஷம் டென்யூர் உங்களுக்கு இருக்கும். ஆனால் 30 வருஷம் எடுக்காமல் யார் 30 வருஷத்துக்கு கட்டிட்டு இருக்கிறது, நம்ம சீக்கிரமே கட்டிடலான்னு சொல்லிட்டு 15-20 வருஷம் கட்டுறாங்க இல்லையா, அது வந்து 3வது தப்பு. இந்த 3ஐயும் எல்லாரும் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அது 2வது பண்ணுவாங்க. ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னா, வெரி வெரி சிம்பிள். ஹோம் லோன்ங்கிறது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லாங் டேட்டட் லோன். ஒரு 15-20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், அவ்வளோ பெரிய கால இடைவெளி இருக்கிறதுனால அந்த அமௌண்ட் வந்து பெருசே கிடையாது. அண்ட் மோரோவர் நமக்கு வந்து 8-9% இந்த இதில் தான் கிடைக்கிது. வேறஸ் அந்த மணி அங்கே கொடுக்காம, நீங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் ப்ரீபே பண்ணுறதுக்கு பதிலாக இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு 15% வரைக்கிறதுக்கு வர சான்ஸ் இருக்குது. அப்போ ஒரு இடத்துல 8% நமக்கு வந்து லோன் கிடைக்குது. அதே சமயத்தில் 15% நம்ம முதலீடு பண்ணுறது கிடைக்குதுன்னா யாராவது 8% அடைப்பாங்களா? இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் எடுத்துங்க. பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறாங்க, அவங்க 10%, 12%, 15% லோன் வாங்கி அவங்களுடைய பிஸ்னஸில் 20, 25, 30 டிபெண்டிங் ஆன் த பிஸ்னஸ் அது ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஜென்ரேட் பண்ணுறதுனால தான் அவங்க வந்து அந்த லோன் வாங்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்களும் நானும் பேங்க்கில் போடக்கூடிய 7%, 8% ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த மணியை தான் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துகிட்டு போய் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு 10, 12, 14ன்னு அவங்க கொடுக்குறாங்க. அந்த 14 வாங்கியே அவர் பிஸ்னஸில் வந்து அவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து எதுக்காக அந்த 8% லோனை அடைக்கணும்? நீங்கள் கால்குலேஷன் வைஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். பட் எமோஷனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதே தான் ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஆமா சார், நீங்க சொல்லும் போதே அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து 20 வருஷம் இருக்குன்னா 10 வருஷத்துல முடிச்சிடலாம், கையில காசு இருக்கும் போதெல்லாம் அசல் கட்டி முடிச்சிடலாம், கடனாளியா இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இருப்பாங்க. பட் என்ன, நம்ம கட்ட முடியாம போயிடுச்சுன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜில ஒரு தடுமாற்றம் ஆயிடுவோமோ, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்குவோமோ, அது எத்தனை வருஷம் வரைக்கும் வயசாக வரைக்கும் கட்டிட்டு இருப்பாங்க, நம்ம பசங்க கட்டுற மாதிரி ஆயிடுமோன்னு நினைப்பாங்கல்ல. அப்போ அது தப்புனா அதுக்கு என்ன சொல்யூஷன்? இல்ல அத மாதிரி அந்த ப்ராசஸ்ல கட்டினாலே நமக்கு வழி தெரியாம இருக்குமா? இல்ல இப்ப என்னன்னா, நான் வந்து அங்க கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த மணியை கொண்டு போய்
நீங்க வேற ஏதாவது வாங்க சொன்னேன்னு வச்சுங்களேன், அது தப்பு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 8% 9% கிடைச்ச லோனை ரீபே பண்ணாம we are invest in a instrument where 15% வரையும் கிடைக்குது. ஸோ ஏதாவது ஒண்ணு ஆச்சுனதுன்னா இது வந்து இதை விட வந்து growth ஜாஸ்தியா இருக்கிறதுனால அன்னைக்கு அதை எடுத்து கூட நீங்க கட்டிடலாம். அதனால இதுல எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, நம்ம லோன் தான் கட்டலையே தவிர அதை டபுள் ஆக்குறதுக்கு இன்னொரு வேலை பண்ணிட்டு இருக்கோம். அந்த நான் என்னன்னா அங்க லோன் கட்டாதீங்க, அந்த மணி எல்லாம் எடுத்து நீங்க ஒரு ஃபாரின் டூர் போடுங்க, ஐபோன் வாங்க, அந்த மாதிரி நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா அதை வந்து இன்னொரு இடத்துல அதிக ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய இடத்துல வச்சிட்டு இருந்தோம்னா இதை விட அதிக ரிட்டர்ன் இருக்கு, எப்பயாவது வேணும் அப்படின்னா அங்கிருந்து நீங்க எடுத்து பே பண்ணிக்கலாமே.